இல்லை. சொத்து சொந்தமாக மன உபாதை அடைந்தது யார்? காரணம் சொல்லலாம். என்னப்பா சொத்து உனக்கு? அவருக்கு தெரியல. வரலாம். தோப்பு தடாகங்கள்லாம் எப்படி இருக்கு? உறவினர்களால் இடைஞ்சலும் மனத்துயரமும் இருக்கு. இந்த இந்த விளைநிலங்களை சீராக்கி உங்களுக்கு இடைஞ்சல்லாம வாழ வச்சு தந்தா போதுமா? சரி, வேற என்ன வேணும்? இப்ப வேண்டாம்னு மேல இருந்து கட்டளை ஆயிருக்கு. இன்னும் ஒரு வருஷம் நம்ம கையில இருக்கணும். அதுல ஒரு சில ரகசியமான மகசூல்கள் இருக்கு. அதை நான் எடுத்து தரேன். அதுக்கு பிறகு வேண்டாம்னு முடிவு எடுப்போம். கால் ஒன்று வரலாம். தம்பி, உறவென்று யாரையும் நம்பாதே. உறவென்று யாரையும் நம்ப வேண்டாம். என்ன சூட்சமா சொல்லியிருக்க, புரிஞ்சுக்கணும். எல்லாம் வெற்றியாக்கி தரேன். வேற என்னப்பா வேணும்? நடந்தாச்சு. இந்த வருஷத்துல எல்லாம் வெற்றிகரமா நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை. எந்த அதிகாரியாலும் அதை தடுக்க முடியாது. ஜெயிச்சுட்டார். புண்ணியம் உண்டு. வாழ். கண்ண முடிக்காக்கா பார்க்குறேன். லேசர் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஓப்பன் சர்ஜரி இல்லை. போயிட்டு வாங்க. பெங்களூர் பெங்களூர் தெருவாய் போற்று பெங்களூர் எல்லை. ஒருவனுக்கு வேற விஷயமான குழப்பத்தை தீர்த்து தாரேன். ரெண்டு பேரும் ஏண்டா உட்கார முடியாதா? என்னடா பிள்ளை கபடி விளையாடுறதுக்கு உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்க. ரெண்டு பேரும் தன்னுடைய மனைவியை பிரிந்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்க உள்மனதை போய் பார்த்தேன். நம்மளை வேண்டாம்னு சொல்லி எதுவும் டைவெழுத்து அப்ளை பண்ணக்கூடிய நிலைமை அவங்க பக்கத்துல இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனோ பயம் உங்கள் உள்மன தாட்ல இருக்கு. அதுக்குரிய தொடர்புகளும் நட்புகளும் அந்த பக்கத்தில் விளைந்து கொண்டு இருக்கிறது. ஆனா அந்த பிரிவு இல்லாமல் உங்களை ஒன்று சேர்த்து வச்சா போதும்னா கால் விட்டுவாங்க. வீணான மனக்குழப்பத்துக்கு ஆளாக கூடாது. புரியுதாடா? வீணான மனக்குழப்பத்துக்கு ஆளாக கூடாது. மனைவி மக்களோடு சேர்த்து இனிமையா வாழ வச்சு தரேன். பெரியவங்க எல்லாம் சேர்த்து வைக்கிறதுக்கு விரும்புறாங்க. அவங்களுடைய மனசுக்குள்ள நல்ல எண்ணங்கள் தோன்றியாச்சு. இந்த பிடிவாத குணங்களிலிருந்து மாற்றி ஒரு குறிப்பிட்ட கிரகத்துக்காக காத்திருக்க வைக்கிறேன். 3 மாத டைம். குடும்பம் ஒன்று சேர்ந்து குடும்பத்தோடு என்னை பார்க்க வருவீங்க. என்ன காரணம்? நன்றி மாடசாமி எங்க குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. வரலாம். பையனுக்கு திருமணம் நடத்திருந்தா போதும்ல. வேற எந்த வரலாறையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரானா? இந்த வைகாசிக்குள்ள நல்ல வரனை கொண்டு வந்து சேர்த்து கல்யாணத்துக்கு உறுதிப்படுத்தக்கூடிய தேதியோட என்னை வந்து பாருங்க. வெற்றி உண்டு. நடந்தாச்சு. நல்லா ஐஸ்வர்யமா நல்ல பூசலிய வெற்றி உண்டு. குற்றாலமா குடியிருப்பா? நீ குடியிருப்பா?
அப்படியே எங்க ஊர் பக்கம் வந்துடக்கூடாதா? வர 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 குற்றாலத்துல இருந்து இறங்கி வரும்பொழுது இடத்துல சமயபுரத்து மாரியம்மா இருக்காள, என்னப்பா பக்கத்துல வாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பையனுக்கு நான் பொறுப்பான வேலை கொடுக்கிறேன், இன்னொரு பையனுக்கு ஒரு வருஷம் பொறுமையாக காத்திருந்து ஒரு வருமானத்தை கொடுக்கிறேன். ரெண்டாவது அதுவரை எந்த ஒரு குழப்பமும் இல்லாம வாழ வச்சு தந்தா போதும்ல. அவனுக்கு 30 ரூபா அடைச்சிருக்கான் வேலைக்கு, கொஞ்சம் வெளிநாட்டு வரும் இலைய வேணும். கொஞ்சம் அவங்கள பிடிச்சி இழுத்து உங்கள்கிட்ட கொண்டு வரேன், கால் விட்டு வரலாம். கர்மசாமிக்கு அப்பா ஒருத்தருக்கு வேலை போட்டாச்சு, நல்லா இருக்கலாம். அடுத்த உள்ளவனை பற்றி 6 மாதம் வரை பொறுமையாக இருந்து பேசுவோம், கவலைப்படாது. ஏற்ற கமிஷன் 1,80,000 வாங்கியிருப்பாங்க. அடுத்த வாரம் அதுக்கு வாங்கிறதுக்கு ஒருத்தர் ஆடு வாரம் நான் தள்ளி விட்டு வைப்போம். அது தேசம் மலையாளி ஆடு ഭാര്യയും ഭർത്താവും ഉണ്ടോ? അവിടെ വാ. നിങ്ങളറിയോ മലയാളി? അല്ലേ ஏன்னா சந்திரனை கொஞ்சம் மலையாளம் பேசுங்கண்ணே. என்னப்பா வேணும்? வியாபாரங்கள்லாம் எப்படி இருக்கு? அதை வளப்படுத்தி தந்தா போதும்ல. அந்த வீட்டை மீட்டி தர முடியுமான்னு கேட்டேன். பகவதிட்ட இருந்து உத்தரவு, வீடு என் பிள்ளையை விட்டு பறி போகாதுன்னு ஆயிடுச்சு. அதனால அது கிடைக்கும், அதுக்கு பணமும் கிடைக்கும். வியாபாரத்தையும் வெற்றியாக்கி தெளிவு பண்ணி தரேன், கால விட்டுலாம். யார் வாங்க போறா முதல்ல? யா கும்பலதான் இந்தா ஜெயிச்சுக்கா மகாலட்சுமியா. வேலைக்கு செப்டம்பர் மாதம் வரை பொறுமையா இருக்கணும். காசு கொடு, காசு கொடு. பத்தியா காசுக்கு திண்டாட்டமா இருக்கு. காசு கொடுறேன், பணத்தை கொடுங்க. இந்தா பணம் தந்திருக்கேன், ஜெயிச்சுக்கலாம். கர்மசாமி ஆமா, கல்யாணம் முடிச்சாச்சா? கால் சுவாமியே ஹரிகர சுதனே பில்லாளி வீரனே. காளியம்மன் எங்க இருக்கு? நான் கேட்டது பரிசு. காளியம்மன் சித்திரமையோட உண்டு. காளியம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? இருக்கா? பிடிவாதம் பிடிச்ச முடியா இருக்கே, புரியாம பேசுறேன். கால் விட்டு வா. ரெண்டாயிரத்தி 24 முடிவடையும் முன் இவனுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அதுக்கு பிறகு கல்யாணத்தை பத்தி தை மாதம் நம்ம பேசுவோம். இந்தா வெற்றியாகி தர, ஜெயிச்சுக்கலாம். கர்மசாமி ஆமா,
அப்படியா? தர்மபுரி. உங்களுக்கு தர்மபுரியாக்கா? அப்படியா? பிள்ளைய பத்தி காக்க வந்தீங்களா? மேலம். பொண்டாட்டி ஓ பொண்டாட்டி எங்கடா இருக்கா? கால் வந்துக்குவா. எந்த ஊருண்ணே? கால் வந்துட்டு வரலாம். தர்மபுரி பக்கம் மன ஒற்றுமை காணாதுன்னு மனவேதனைப்படுற. ஆனா அது நிலைத்து விரிவான நிலைகளை கொடுக்காது, மனப்பக்குவத்தை கொடுக்க. உனக்கு எதுவும் மனதாட்சிக்கு விரோதமா அங்க நடக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் உன் உள்ளத்துல இருக்கு. நடக்க விடாம தடுத்து நிறுத்தி தாரேன். கால் கர்மசாமிக்கு வெற்றியாகி தரேன். நடத்திடலாம். ஜெயிச்சுக்கோ. நல்லா இருக்கா? அதே தர்மபுரி வீடு நிலம் சம்பந்தமா மனக்குழப்பம். எல்லாம் சரியா ஆந்திராவில் போகுது சாமி. வெப்பம் தெலுங்கு பேசுகிறது. எழுத்தெல்லாம் ஜிலேபி கணக்க பிச்சு போட்டு இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. மூணே கால் ஆண்டுகளாகவே இடம் தகுந்தமான போராட்டமும் வருத்தமும் நடக்கும். அதுல போலீஸ் விசாரணை போன்ற சூழ்நிலைகளெல்லாம் வந்து உங்களை குழப்பம் பண்ணியிருக்கு. இப்பவும் அந்த இடத்துல எங்களால நிம்மதியா அனுபவிக்க முடியலைங்கிற பிரச்சனையை தான் நீ கொண்டு வந்திருக்க. அந்த வழிகளையும் அந்த இடத்தையும் தெளிவு பண்ணி தந்தா போதுங்களா? ஆனா அவன் ஒரு போலித்தனமான பத்திரம், இவங்க ஒரு பத்திரம். எழுத்துல ரெண்டு பேருமே எழுத்த காட்டுறீங்க. ஆனா ஒருத்தன் சரியா வழிகாட்டினவனா போதும். அந்த எதிரிய மனைக்கு உனக்கு சமாதானமாகி தந்தா போதுங்களா? ஆகித்தார ஜெயிச்சுக்கலாம். கண்ண முடிக்கா இந்தா 3 மாதத்துல தீர்வு வாங்கி தரேன். சுதந்திரமா அந்த இடத்த நீ அனுபவிக்கலாம். நல்லா வெற்றி. கர்மசாமி, உன்னுடைய கட்டுமனைக்கு போன மனைவியை பற்றி என்னப்பா ஆராய்ச்சி? அதனால மனது உபாதை அடைந்தவள். இப்ப அதை திருப்பி கொண்டு வர முடியுமா? இப்ப நான் அதை கொண்டு வரணும்னு நினைக்கிறியா? நீ கால கொண்டு வரலாம். அடைச்சு உடச்சு போட்டிக்கலாம். அந்த பிள்ளைய ஐஸ்வர்யமா வாழ வச்சா போதுமாடா? கண்ண முடிக்கா. கொஞ்சம் தண்ணிக்குள்ள போகுது குதிரை. அதுல இருந்து மீட்டி ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு பெருமையா வாழ வச்சு தாரேன். ஜெயிச்சுக்கா. வேற என்னப்பா வேணும்? கிடைச்சாச்சு. லஞ்சம் இல்லாம வாங்கி தரேன். அந்த ஒண்ணுதான் இப்ப உத்தரவு. பாக்கி அடுத்து பேசுவோம். சிந்திரக்கூடாது. மதுரை மாநகர். மதுரை மதுரையா? மருதை மருதை. கால் வந்துட்டு வரலாம். வீரகாணின்னு ஒரு அம்மா வராங்களே, எங்க இருக்கா? குலதெய்வம். இப்ப என்ன வேணும்? வருத்தப்படுவியா? கால் வந்துட்டு வா. ஒரு முடிவு எடுப்போமா வேண்டாமா? எடுக்கணுங்களா?
வீடோ பாதிக்கப்பட்டு கிடக்க. என்னடா வீடு வாடா. 1 வருஷம் ஆச்சுங்க. பார்த்துட்டு இல்லை, காணாம போயிட்டான். நமக்கு போய் செலுத்தி கிடக்கு. உடா வீடுங்கிறது நீ குடும்பம்னு எடுத்துக்கிட்டியா? சரி, காரணம் எடுத்துவா. இன்னொரு தடவை காலம் விட்டு வா. காலில் விட்டுக்கலாம், பக்கத்தில் வரலாம். உன் தம்பியை கொண்டு வந்துட்டா போதுமா? மருமகன் மகன் பேருந்து நல்லா இருக்கு. மூத்த பையன் எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் கண்ண மூடி உட்கார்ந்தாலே நான் பார்த்துக்கிட்டு. ஓஹோ, காலில் வந்துட்டு வரலாம். கருப்பசாமி கூறி சொன்னார். வீட்டுக்கு வாழ வந்ததுல ஒருத்தி குடும்பத்தை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதனால இந்த குடும்பத்துல அமைதி குறைவும் பிரிவும் பிரச்சனையும் ஆகி கிடக்கு. இதுல ஒருத்தருடைய மனநிலைகள் ஆழமா பாதிக்கப்பட்டு நம்மளை விட்டு வெகு தூரம் போயிட்டான். அவரை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறது ஒரு சேவை. ஆனா அது இயலாது என்பது ஒரு முடிவு. 3 வருஷ காலம் அவகாசம் இருக்கு, பொறுமையாக இருக்கணும். இப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரிவு பிரச்சனையை தீர்த்து தாரேன். வேற என்ன வேணும்? நடக்கும், நல்லா வெற்றியாயிட்டோம். உன் மருமகளுக்கு என்னமா வேணும்? பக்கத்துல வாமா, எட்டி கொடுக்க வேண்டாம், இந்தா நிம்மதியா இருந்துக்கலாம். 3 முறை என்ன பார்க்க வாங்க. மனிதன் புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குப்பா, புரியுதா? புரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. அது என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அவசரம், ஆவேசம் உள்ளத்துக்குள்ள நிறைந்திருந்தா நமக்கு தெளிந்த விடை உலகத்துல கிடைக்காது. யாரை கூப்பிடுறாரு சாமி, என்ன சொல்லி கூப்பிடுறாரு, நாம இதுல முந்திட்டோமே, இதுக்கு நமக்கு தொடர்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியாம முந்தி வந்து ஏதோ ஆசீர்வாதம் கிடைச்சா போதுங்கிற நோக்கத்துல நீ வந்துட்ட. நல்ல நீ புரிஞ்சுக்கணும். மனதை பக்குவப்படுத்து. இன்னும் 3 முறை என்னை பார்க்கவா, தெளிவடைந்து கொள்வாள். அதே மதுரை மாநகர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட மகன் யாருப்பா? கால் விட்டு வரலாம். என்னப்பா வேணும்? இந்த கடன் தீரதுக்கு 9 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. அதுக்கு பிறகு சொந்த வீடும் கிடைக்கும். அதுக்கு இடையில எந்த உயிர் சேதமும் ஏற்படாம காப்பாத்தாரு. கால் விட்டு வரலாம். இவங்கிட்ட மட்டும் அதை கேளுன்னு சொல்லிடுது, கேட்டுருவோம். உன்னுடைய அங்கத்தை காப்பாத்த என் அங்கத்தில் அணிந்திருக்கும் கச்சை தச்சு கொடுத்துரு. வார பௌர்ணமிக்கு ஆபத்தில்லாம காப்பாத்துற, செல்வங்கள் அள்ளித்தார. வெற்றி உண்டு, கடன் இல்லாம இருக்கலாம்ப்பா. கர்மசாமிக்கு